திரு ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். திரு ஐயநாதன், ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இது பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? இது ரெண்டு பேருக்குமே பிளஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் ஓபிஎஸ் திகழ்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்தவர், செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலராகவும் ஒரு பொருளாளராக இருந்தவர். அதுக்கப்புறம் எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் வரும்போது அப்பொழுதெல்லாம் முதலமைச்சராக பதவி வகித்தவர். செல்வி ஜெயலலிதா இறந்த பின்னரும் முதலமைச்சராக பதவி வகித்தவர். அப்படிப்பட்டவர் வந்துட்டு பிஜேபியை நம்பி ஒரு அரசியலை முன்னெடுக்க போகும்போது பிஜேபி அவரை கருவியாக பயன்படுத்தி கொண்டதை ஒழிய அவருக்கு உரிய அங்கீகாரம் தரவில்லை. அதையும் தாண்டி ஓபிஎஸ் வந்துட்டு அவரை வந்துட்டு ஒடுக்குவதிலும் ஓரங்கட்டுவதிலும் முயன்று அதுதான் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது, பலவீனப்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீண்ட நெடுங்காலமாக ஒரு கட்சியை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டம் நடத்தியவர் தான் அந்த இடத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலிலும் பாஜக அவரை ஓரங்கட்டி விடுவது அப்படின்ற ஒரு நிலையிலும் தான் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து அரசியல் பாதை தீர்மானித்துக் கொள்ளும் போது இறுதியாக அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இல்ல, ஓபிஎஸ் அந்த மாவட்டத்துல ஒரு ஓட்டு கிடைக்கும். ஓபிஎஸ் சேருவதால அதிமுகவுடைய இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய வாக்கு அப்படியே போயிருமா? இல்ல, ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படின்னு பார்க்க கூடாது கார்கே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு அதல்லாது கட்சியை கடந்து ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை, அந்த வாக்குகள் கட்டாயம் ஓபிஎஸ் வழியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லும், பலப்படுத்தும். அதிமுக வாக்குகள் அப்படின்றதே திமுக எதிர்ப்புல இருந்தாலும் உருவாகுது. திரும்ப அது திமுக ஆதரவு அப்படின்னு போகுமா? கார்கே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது வந்துட்டு கொள்கை எதிர்நிலை கிடையாது, அரசியல் எதிர்நிலை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த விடயத்தை. பாஜகவிற்கும் திமுகவுக்கும் இருக்கிறது வந்துட்டு கொள்கை எதிர்நிலை. அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது கொள்கை எதிர்நிலை. ஆனா திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னோம்னா தலைவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிளவுண்ட ஒரு கட்சியினுடைய 2 அங்கங்கள். எனவே அது வந்துட்டு ஒரு பெரிய விடயமா தான் கருதப்படாது. நீங்க மக்கள் மத்தியில போயிட்டு நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னா இவர் இன்னைக்கு கட்சி மாற மாட்டாரு. ஏன்னா செல்வாக்கு எடுத்து சல்லாக்கா சாயிடுவோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். இவர் மட்டுமா? மனோஜ் பாண்டியன் என்ன ஆச்சு? அப்புறம் ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், சுப்புரத்தினம், இப்படி ஏராளமானவர். இன்னைக்கு கூட ஐயப்பனை பார்த்து உசிலம்பட்டினா ஸ்ட்ராங் அதிமுகவினுடைய வைப்ரேஷன் உள்ள இடம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் இன்னொன்னு, நீங்க வந்துட்டு ஸ்டாலினுடைய அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா ஒரு முதலமைச்சரா, அது வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு ஈர்க்குது. அது நீங்க கவனிக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயத்துல எல்லாரையும் அரவணைச்சுக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் சைடு சொல்லப்பட்டாலும் விஜய் போன்றவங்க சொல்றது என்னன்னா யார் போனாலும் அறிவாலயத்தை கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற எதிர் விமர்சனம் வைக்கப்படுது. எதிர்முகாமில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பொறுப்பு கொடுக்கறது எப்படி பார்க்கணும்? அண்ணா அறிவாலயத்துக்கு அப்படி ஒதுங்கினவங்களா தேமுதிக? அண்ணா அறிவாலயத்தின் நடுலுக்காக ஒதுங்கினவராவது ஓபிஎஸ்? அவங்களுடைய அரசியல் என்ன, விஜயனுடைய அரசியல் என்னது? அரசியலை பற்றி புரிதலும் தெளிதலும் சற்றும் இல்லாத விஜய் அவர் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் மதிப்பளிச்சு நாம பேசணுமா கார்கே? யோசிச்சு பாருங்க. ஸ்டாலினை பற்றி நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க எது வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நானும் ஒரு பத்திரிகையாளன், அரசியல் செயல்பாட்டவன், பதில் சொல்றேன். ஆனா விஜய் எல்லாம் வச்சுதான் கேள்வியை தொடுக்காதீங்க, வேண்டாம். இல்ல, இன்னொரு பார்வை சொல்லப்படுவது திமுக ஒரு இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல தேமுதிகவை சேர்த்துக்கிறது, ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதெல்லாம் காங்கிரஸ் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்னு திரு கோரகல சீனிவாஸ் சொன்னார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப காங்கிரஸ் வேற எங்க போக முடியும்? யாரு வந்துட்டு காங்கிரஸ் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமா 18 எம்எல்ஏ 10 எம்பி கிடைச்சிருக்காங்க. அந்த கட்சி எங்க போகும் சொல்லுங்க? அதை அஷ்யூர் பண்ணக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுல எது? அதனால அது கிடையாது. அப்படி நம்ம வசதியா பேசிட்டு போயிடலாம். அவங்களுக்குள்ள முரண் இருக்கிறது உண்மை. அதுவும் மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் போன்றவர்கள் பேசுனதுனால இந்த முரண் ஏற்பட்டது உண்மை. ஆனா காங்கிரசினுடைய தலைமை சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ இல்ல ராகுல் காந்தியோ விட்டுற மாட்டாங்க திமுகவை. திமுக தலைமை அவங்களை விட்டுறாது. நீங்க வேணா பாருங்க, அது அப்படிதான் போய் முடியும். ஏன்னா அரசியல் அப்படின்றது ஃபைனலி இட் கம்ஸ் டு ஃபிக்ஸிங் அப் அவர் ஸ்ட்ரெங்த், நம்முடைய பலத்தை உறுதி செய்து கொள்வது. அது வந்துட்டு இந்திய அளவுல வந்துட்டு ஒரு எதிர்கட்சி கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு அப்படின்னம்னா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா திரு யாதவ் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள்,
இவங்களுடைய பங்கீடு அப்படின்றதெல்லாம் இல்லாம இன்னைக்கு 234 தொகுதியோட ஒரு பலம் வாய்ந்த சக்தியா நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி இயங்க முடியாது. அதை ஒரு நாள்ல சரண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்துட்டு ஒரு முடிவை எடுக்காது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.